ராகுக்கு இது தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷம் செம்ம அடி அடிக்குது சார். ஆனா யோகம் இங்க வந்து உச்சத்துல இருந்தா அது ஒண்ணுமே பண்றதில்ல, அது பாட்டு உட்கார்ந்துருக்கு சார். கம்முன்னு உட்காந்துருக்கும். நீங்க தட்டி எழுப்புற மாதிரி அது பாட்டு கம்முன்னு உட்காந்துருக்கும். காரணம் என்னன்னா இதோட டிசைனே இப்படிதான். இங்க பாருங்க, இந்த வாழ்க்கை எதுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம கழிக்க வேண்டிய, அதாவது நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் பார்க்கணும். அந்த நல்லதை நீங்க கேட்காமலே கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துரும். நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை, அந்த நல்லதை கொண்டு வந்து கொடுத்துரும். கெட்டதை கொடுக்கும் போது நம்ம குயமியோன்னு கத்துறோம், நம்மளால இதை தாங்க முடியல இந்த ஹீட்டை. அதனால நமக்கு அந்த கெட்டது பெருசா தெரியுது. நல்லது எவ்வளோ கொடுத்தாலும் கெட்டது தான் பெருசா தெரியுது. அப்போ ஜாதகமும் எதை ஹைலைட் பண்ணி காட்டுதுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன வச்சிருக்குன்னா, நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயத்தை தள்ளணும்னா, சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது, ஒரு ராகு தோஷம் இருக்குது, இதைத்தான் முதல்ல பர்ஃபெக்டாக படம் போட்டு காட்டும். ஏன்னா அது மார்க் பண்ணுற ஈவெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான ஈவெண்ட்டு. ராகு தோஷம் மேக்ஸிமம் எப்போ பாதிக்கும்? ஒரு கல்யாணம் ஆகிறதுல தாமதப்படுத்தும், ஒரு குழந்தை பிறக்கிறதுல தாமதப்படுத்தும். இந்த மாதிரி முக்கியமான லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை தாமதப்படுத்தும் போது நிச்சயமாக அது என்னங்கிறத படம் போட்டு காமிச்சிருது. ஒரு யோகம் செய்யுது, நம்ம அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. யோகம் வேலை செய்யாமலாம் இல்லை, நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எப்பயுமே அப்படிதான், நமக்கு நல்லதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா அதை நம்ம மைண்ட் என்ன பண்ணணும், அதை பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும், திருப்பி அதை ஞாபகப்படுத்தும். ஸோ நம்ம ஜாதக டிசைனே அப்படித்தான். நமக்கு பாடம் படிப்பினை கொடுக்கறதுக்கு தான் இந்த பர்த்தே, இந்த பிறவியே அதுக்கு தான். நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்து ஒரு படிப்பினையை கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டுட்டு போகிறதுக்கு தான் இந்த பர்த்தே. அதனால் எது பர்ஃபெக்டாக இல்லை எது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும்னா, நெகட்டிவ் செம ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், பாசிட்டிவ் கொஞ்சம் பின்னாடி தான் வேலை செய்யும். அதனால் நம்மக்கிட்ட ஒரு யோகம் இருக்குது, அது வேலை செய்யலை அப்படின்னா நிச்சயமாக நம்ம புண்ணியம், அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த யோகம் வேலை செய்ய போகுது. இருக்குது, அந்த ஜாதகத்தில் கொடுத்தாச்சு, இருக்குது. ஏன் வேலை செய்யலை? பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம், ஏன் வேலை செய்யலை அப்படின்னு. தெய்வத்தோட அனுகிரகம் குறைவாக இருக்குது, அனுகூலம் கம்மியாக இருக்குது. அப்போ அதுக்கும் நம்ம ஓடணும். அந்த அனுகிரகத்தை நமக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும், தெய்வம் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் நம்ம ஓடணும். ஓட ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக அந்த ஒரு காலகட்டம் வரும்போது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது, அப்போ எதையுமே முயற்சி பண்ணாமல் நடக்காதான்னா, எதுவுமே கொண்டு வந்து கொரியர் மாதிரி பார்சல் மாதிரி வீடு தேடி கொண்டு வந்து எந்த யோகத்தையும் எந்த கிரகமும் கொண்டு வந்து கொடுக்காது. உங்கள் முயற்சி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த யோகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வரும். சில பேர் எனக்கு சில யோகங்கள்லாம் இருக்குது சார், நான் லைஃப்பில் எனக்கு அந்த யோகத்தை வச்சு தான் நான் ஜெயிச்சேன்னுவாங்க. காரணம் அவங்கள்ட்ட முயற்சி இருந்திருக்கும்.